ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி தீபாவளி. ஸோ எல்லாருமே நல்லா செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இன்றைக்கி வீடியோ நிறைய பேர் பார்க்குறது டவுட்டு தான், ஏன்னா எல்லாருமே செலிப்ரேஷன் மூடில் இருப்பாங்க. பட் நான் மார்க்கெட்டோட அப்டேட்ஸை பார்த்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகுது. ஸோ எல்லாருக்குமே இந்த தீபாவளி ஹாப்பியாக இருக்கட்டும். அது போக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நல்ல தீபாவளி செலிப்ரேஷனை தான் நமக்கு கொடுத்துருக்குது. ஸோ நிஃப்டி 172 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 20882 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 547 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 84499 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி 58224 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 511 பாயிண்ட்ஸ் கிட்ட பேங்க் நிஃப்டி பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் ஏவ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 9% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஃபெடரல் பேங்க் ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு, 7% பாசிட்டிவ் ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு, 6% மேலே ரேலியாக இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 76 rupees மேலே இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 4% மேலே பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது. கனரா பேங்க் 2% மேலே பாசிட்டிவ். ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாம் 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் 1.5% பாசிட்டிவ். ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ். ஐசிஐசிஐ பேங்க் 2.5% விழுந்திருக்கு. ரிசல்ட்ஸ் ரியாக்ஷனில் ஒரு பேங்க் ஸ்டாக் விழுந்திருக்கு அப்படின்னா அது ஐசிஐசிஐ பேங்க் 2% விழுந்திருக்கிறாங்க. இது போக போர்ட்ஃபோலியோ, ஸோ இன்றைக்கி போர்ட்ஃபோலியோ ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ், மனசுக்கு திருப்தியாட்ட ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. இன்றைக்கி மட்டுமே போர்ட்ஃபோலியோ 2.5% பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மோஸ்ட்லி நிறைய பேர் சொன்னீங்க மார்க்கெட் மேலே போனாலும் போர்ட்ஃபோலியோ பெருசாக பாசிட்டிவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பெருசாக போர்ட்ஃபோலியோ மேலே போகலை அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அது காலையில் அந்த ரியாக்ஷனை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் மைண்ட் செட் இருந்துச்சு. ஆனால் இப்போ மத்தியானம் ட்ரெண்டை பார்க்கும்போது போர்ட்ஃபோலியோ ஒரு நல்ல ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. 2.5% மேலே பாசிட்டிவில் தான் இருக்குது என்னோட போர்ட்ஃபோலியோ. இது போக சவுத் இந்தியன் பேங்க் இன்றைக்கி நமக்கு ஒரு தீபாவளி செலிப்ரேஷனை கொடுத்துச்சுன்னா அது சவுத் இந்தியன் பேங்க்லாம். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் தீபாவளி செலிப்ரேஷன். நான் சவுத் இந்தியன் பேங்கும் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். அது என்னென்னா 18% ரேலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிச்சு. சரி, என்ன பேங்க்கு 18% காட்டுது அப்படின்னு சொல்லி போர்ட்ஃபோலியோவில் கிளிக் பண்ணி பார்த்தா சவுத் இந்தியன் பேங்கா. எனக்கே பார்த்தோன்னா டவுட் ஆகிடுச்சு, என்னடா 18% ஒரே நாளில் ரேலியாக இருக்கே சவுத் இந்தியன் பேங்க் அப்படின்னு சொல்லி எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங்கில் 10% பாசிட்டிவில் இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா 18% பாசிட்டிவ் மாறிடுச்சு சவுத் இந்தியன் பேங்க். 38.25 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 38.96 வரைக்கும் போச்சு. இதே ட்ரெண்ட் 2 to 3 days ஃபாலோ பண்ணால் கூட சவுத் இந்தியன் பேங்க் ஈஸியாக 50 rupees தாண்டிடும். ஸோ இதனால தான் ஒரு ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்கணும்னு நம்ம சொல்கிறது. அன்னைக்கு ஒரு 10%, இன்னைக்கு ஒரு 18%, கிட்டத்தட்ட 28% கிட்ட 1 week 1.5 weeksலேயே சவுத் இந்தியன் பேங்க் மேலே ரேலியாக இருக்குது. ஸோ இதனால தான் வெயிட் பண்ணி பொறுமையாக யூஸ் பண்ணணும் ஒரு ஸ்டாக்கை. ஸோ நல்ல ரிட்டர்ன் சவுத் இந்தியன் பேங்க் கொடுத்துருக்குது. இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணுங்கள். பீக் லெவலில் இருக்கும்போது எந்த பங்கையுமே தொடக்கூடாது, இதுதான் நம்மளோட ரூல்ஸு. ஸோ அதனால் இப்போதைக்கு அதில் பொறுமையாக இருங்க. சவுத் இந்தியன் பேங்க்கில் ஃப்ரெஷ் என்ட்ரி வேண்டாம். நெக்ஸ்ட்டு கோல்டு, குறிப்பாக இந்த ஜுவல்லரி சேல்ஸ் பார்க்கும்போது இந்த 2 நாள் தன்டேராஸ் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல், அந்த சேல்ஸ் பார்க்கும்போது 80,000 கோடியை தாண்டி இருக்குது. இது போக தீபாவளி சேல்ஸ் அது பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடியை தாண்டும் போல தெரியுது. இனி நவம்பர் சீசன், நெக்ஸ்ட் டிசம்பர், இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசம்பரில் கிறிஸ்மஸ் சீசன் இருக்கும், மேரேஜ் சீசனும் இருக்கும். அது மாதிரி நவம்பர்லேயும் பார்த்தீங்கன்னா மேரேஜ் சீசன் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு கோல்டோட சேல்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆக தான் சான்ஸ் இருக்குது. ப்ரைஸ் பெருசாக கரெக்ஷன் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன் கோல்டோட ப்ரைஸு இப்போ இருக்க ட்ரெண்டில். ஏன்னா நிறைய பேர் வாங்குறதுனால ப்ரைஸ் எல்லாமே கரெக்ஷன் ஆக சான்சஸ் ரொம்பவே கம்மின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது கோல்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் பேங்க். ஆக்சுவலி இன்றைக்கி 327 ரூபா வரைக்கும் போனது, இப்போ 324 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆர்பிஎல் பேங்க். ஸோ ஆர்பிஎல் பேங்க்கில் ஒரு மேனேஜ்மெண்ட் சேஞ்சஸ் விரைவில் வரும், அதாவது ஓனர்ஷிப் சேஞ்சஸ். ஆர்பிஎல் பேங்க்கில் எமிரேட்ஸ் என்பிடி அவங்க ஒரு 60% ஸ்டேக்கை $3 billion வாங்க போகிறதாட்டு ஒரு பேச்சு இருந்துச்சு. ஸோ அது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம். ஸோ அந்த பேசிஸில் அன்றைக்கி ஆர்பிஎல் பேங்க் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 8% மேலே பாசிட்டிவில் இருக்குது ஆர்பிஎல் பேங்க். டிசிபி பேங்க் அது 13% மேலே அப்பில் இருந்துச்சு. ஏவ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஃபெடரல் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க் இது எல்லாமே இன்றைக்கி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. மோராட்டு எல்லாருமே சொல்கிற காமெண்ட் ரீசன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது சில பேங்க்ஸில் ப்ராஃபிட் அடி வாங்கினாலும் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அசட் குவாலிட்டி மேஜராட்டு எல்லா பேங்க்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. அசட் குவாலிட்டி குறிப்பாட்டு என்பிஎஸ் எல்லாம் குறைஞ்சி அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த பேசிஸில் பேங்க் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி ஒரு நல்ல ரியாக்ஷன் கொடுத்துருக்கு மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் இந்தியாவோட ருப்பி பார்க்கும்போது இன்றைக்கி 3 பைசே பார்த்தீங்கன்னா 3 பைசே ஹையராக தான் ஓப்பன் ஆயிருக்கு. 87.94 அந்த ரேஞ்சில் இருக்குது. டாலர் அகேன்ஸ்ட் இந்தியன் ருப்பி பார்க்கும்போது 87.94 அந்த ரேஞ்சை டச் பண்ணியிருக்குது. விரைவில் ருப்பியும் 100 அடிச்சிரும் போல தான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு. ருப்பி போக வேகம், கோல்டு போகிற வேகம் இதெல்லாம் பார்க்கும்போது ருப்பியும் விரைவில் 100 அடிக்க போகுது தான் நான் நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா குரூப். இது டாடா குரூப்லேயே பார்த்தீங்கன்னா டாடா ட்ரஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நிறைய குறிப்பாட்டு டொனேட் பண்ணுறதுக்கு அவங்க நிறைய ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸுக்கு ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. இதில் ஒரு பாகமாக தான் டாடா மெமோரியல் சென்டர் அப்படின்னு வச்சுருக்காங்க. இது வந்து கேன்சர் கேருக்கு வச்சுருக்காங்க. கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு குறிப்பாட்டு நவி மும்பையில் இந்த டாடா மெமோரியல் சென்டர் அட்வான்ஸ் சென்டர் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெசிலிட்டி 7,200 பேஷண்ட்ஸ் ஆனுவலி ரேடியேஷன் தெரப்பி கிடைக்கிற மாதிரி கொண்டு வராங்க. அது இல்லாமல் 25,000 நியூ பேஷண்ட்ஸ் வந்து ஓபிடி கன்சல்டேஷன் இது வந்து கிடைக்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ இது வந்து 2027 ரெடி ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.4 lakh ஸ்கொயர் ஃபீட் 12 லீனியர் அசிலரேட்டர்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆனால் இதுக்கு இப்போ ஐசிஐசிஐ பேங்க் 625 கோடி வந்து டொனேட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த கேன்சர் கேர் ஃபெசிலிட்டிக்கு டாடா மெமோரியல் சென்டருக்கு. இது ஐசிஐசிஐ பேங்க் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ டாடா மெமோரியல் சென்டருக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ள அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க 625 கோடி டொனேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1,002 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ 1,020 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போச்சு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஃப்ரெஷ் 52 ஹை டச் பண்ணியிருக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில். ஸோ ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸ் எல்லாமே அதுக்கு டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பை கால் கொடுக்குறாங்க. ஒரு 38 ப்ரோக்கரேஜஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பார்க்கும்போது பை கால் தான். மீடியன் ப்ரைஸ் டார்கெட் பார்க்கும்போது 1,150 ரூபா சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சமவத் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. முஹரத் ட்ரேடிங், சமவத் ட்ரேடிங் குறிப்பாட்டு 1 hour தான் நடக்கும். அது நாளைக்கு நடக்கும் மார்க்கெட்டில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் இந்த ஐபிஓஸ், QIPs, SME IPO இது மூலமாட்டு ஃபண்ட்ரைஸ் பண்ண இதெல்லாமே அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வருஷத்தில் மட்டுமே 2.91 lakh crore அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓஸில் வந்து கம்பெனிஸ் ஃபண்ட்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஐபிஓனா மெயின் போர்டு, SME, QIP இதெல்லாம் சேர்த்து தான் அவங்க காமனாக ஐபிஓன்னு சொல்கிறாங்க. இப்போ நடக்க போகிறது சமவத் 2081 தான் இப்போ நடக்க போகிற ட்ரேடிங்கு, இந்த வருஷம் நடக்க போகிறது. இதில் 2073 அந்த ட்ரேடிங் நம்பரை சொல்கிறேன். 2073 சமவத் ட்ரேடிங்லேருந்தே அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இருந்து பார்க்கும்போது டோட்டலாக ஐபிஓ ஃபண்ட் 93,000 கோடி மேலே இருந்திருக்கு. 74 அது 83,000 கோடி, 75 கம்மியாகுது, 34,000 கோடி தான். 2076 1,64,000 கோடி மேலே இருக்குது. 2027 சமவத் ட்ரேடிங்கில் 1,26,000 கோடி மேலே இருக்குது. 78 1,06,000 கோடி கிட்ட இருக்குது. 79 79,000 கோடி மேலே இருக்குது. 80 2080 சமவத் ட்ரேடிங் லாஸ்ட் இயர் 2,52,000 கோடி மேலே இருக்குது. இப்போ 2081 2,91,112 கோடியாக இருக்குது. இது வந்து சமவத் ட்ரேடிங், QIP, நெக்ஸ்ட் வந்து IPO இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் 2,91,112 கோடி வந்து நம்ம ரைஸ் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க இந்தியன் கம்பெனிஸு. இது வந்து IPOs, QIP, SME IPO பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேஜாஸ் நெட்வொர்க். ஆக்சுவலி ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 8% மேலே விழுந்துருந்துச்சு. 540 ரூபா இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ Q2 ரிசல்ட்ஸ் ஏன் கண்ணிலே படலை. பட் ஆக்சுவலி லாஸ் மேக்கிங் பண்ணியிருக்கிறாங்க. நெட் லாஸ் 307 கோடி. ஸோ அதை பேசிஸில் போட்டு பொழந்துருக்காங்க. ரெவன்யூவும் 90% காலியாக இருக்குது. எபிட்டா பார்த்தீங்கன்னா 293 கோடி லாஸில் இருந்திருக்கு. இது போக சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் சுமித் திங்ரா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சீக்வென்ஷியல் பேசிஸில் ரெவன்யூ 30% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆர்டர் புக் வந்து 1,204 கோடியாக இருக்குது. ஸோ இது வந்து தேஜாஸ் நெட்வொர்க்கை கொடுத்த அப்டேட்டு. ரிசல்ட்ஸ் மொக்கையாக இருந்ததுனால இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸை போட்டு பொழந்துருக்காங்க. இப்போதைக்கு இது போக வேண்டாங்கிறது தான் என்னோட கருத்து. வேல்யூஷனும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஜொமேட்டோ, பிளிங்கிட் இதோட ஓனர்ஸ் குறிப்பாட்டு 8 ஆனால் இவங்க 128 கோடி GST டிமாண்ட் நோட்டீஸ் உத்தரப்பிரதேசில் இருக்க டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்ட் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 128 கோடி. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதெல்லாமே லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ் பிரச்சனைகளில் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இப்போ போய் இப்படிலாம் நோட்டீஸ் கொடுத்தா அவங்க எப்படி சர்வே ஆகுவாங்க. நெக்ஸ்ட் RVNலோட ஷேர் ப்ரைஸ் ரைஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 144 கோடி. ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வேட் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 92 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் ஆர்டர்ஸ், ஓவர் ஹெட் எக்யூப்மெண்ட் ஸ்ட்ரெச் ஆர்டரு. இது வந்து 18 மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணணும். இது RVNல பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாத்துனாங்க. 2% விழுந்துச்சு. 726 வரைக்கும் போனது. கடைசியில் இப்போ 765 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1.5% பாசிட்டிவில் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க்கில் என்ன ஒன்றுனா 437 கோடி நெட் லாஸ் போஸ்ட் பண்ணாங்க. நான் எப்படிடா ப்ராஃபிட்னே இது பாசிட்டிவ் ட்ரெண்டில் இது ட்ரேட் ஆகுமா அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்துருந்தேன். பட் காலத்தால் ஒரு 2% நெகட்டிவ் இருந்தாலும் மற்ற பேங்க் ஸ்டாக்ஸ்லாம் மேலே போகிறத பார்த்துட்டு தலைவன் நீனும் மேலே வாடான்ட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 18% விழுந்துருந்துச்சு. இது போக ப்ரொவிஷனும் 45% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸ்டேபிள் அசட் குவாலிட்டி நல்லா, ஆக்சுவலி அசட் குவாலிட்டி ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு. அதில் எந்த பிரச்சனை இல்லை. டோட்டல் லோன் ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ் 10,443 கோடியாக இருந்துச்சு. அவங்களோட லோன் புக்கில் அது வந்து 3.2% இருக்குது. சொந்த பேஸில் தான் இண்டஸ்இண்ட் பேங்கோட ரிசல்ட்ஸ் மொக்கையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு SMC குளோபல் செக்யூரிட்டிஸ். இவங்க வந்து ஒரு 3 ஸ்டாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பைக்கால் கொடுக்குறாங்க. டார்கெட் ப்ரைஸும் கொடுக்குறாங்க. இதில் பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு 303 ரூபா டார்கெட் ப்ரைஸு,
15% மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு 8000 டொமஸ்டிக் பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. இன்டர்நேஷனல் ப்ரெசன்ஸ் 17 கண்ட்ரீஸில் இருக்குது. ரீட்டைல், கார்ப்பரேட், எம்எஸ்எம்இ, அக்ரிகல்ச்சர், இன்டர்நேஷனல் பேங்கிங் செக்மெண்ட்டில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பேங்கு பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ 908 இன்கார்பரேட் பண்ண பேங்கு. வதோதரா குஜராத்தில் அந்த ஏரியாவில் இன்கார்பரேட் பண்ண பேங்கு. ஸோ இவங்களுக்கு இந்த டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ரத்னவீர் ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் இவங்களுக்கு 255 ரூபா டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. 70% மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜிண்டால் ஸ்டீல் இவங்களுக்கு டார்கெட் ப்ரைஸ் 1141 ரூபா சொல்கிறாங்க. கரண்ட் லெவலில் வந்து 13% மேலே போகும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 ஸ்டாக்ஸுக்குமே எஸ்எம்சி குளோபல் செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெல்க்யூர் ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மசிட்டிகல்ஸ் இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வாங்கினேன். ஒரு 84 ஸ்டாக்ஸ் கிட்ட ஏதோ வாங்கி வச்சுருந்தேன். அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பிட்டு போனஸ் ஆகிருக்கும் போல். இப்போ டோட்டல் குவான்டிட்டி அந்த ஸ்டாக்கோட டோட்டல் குவான்டிட்டி 946 குவான்டிட்டியாக மாறிடுச்சு. 10:1 ரேஷியோவில் ஸ்ப்ளிட்டு, 10:1 ரேஷியோவில் போனஸு. ஸோ இப்போ பார்க்கும்போது 946 ஷேராட்டு அது மாறி இருக்குது இந்த வெல்க்யூர் ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மசிட்டிகல்ஸ். நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள். பட் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேல்யூ 993 ருபீஸ். இப்போ மார்க்கெட் வேல்யூ 799 குறைஞ்சிடுச்சு. ஓவராலாட்டு பார்த்தீங்கன்னா 27% லாஸ்ட்டில் தான் இருக்குது. இருந்தாலும் அது ஒரு சும்மாடி ஒன்றுக்கு வாங்கினேன், திடீர்னு மேலே போனால் நல்லா இருக்கும்ன்ட்டு. ஆனால் அந்த ரேஞ்சில் அது இருக்குது. ஸோ ஸ்ப்ளிட்டு போனஸ் எல்லாமே கிரெடிட் ஆகிருக்கு போல். அதான் இவ்வளோ குவான்டிட்டி கூடியிருக்கு. ஸோ நீங்கள் யாராவது கன்சிடர் பண்ணினீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வாங்கும்போது ஒரு ஷேர் 10 ரூபா ஏதோ இருந்துச்சு. இப்போ ஸ்ப்ளிட் ஆனதுனால 1 ரூபாய்க்கு கீழே 76 காசில் ட்ரேட் ஆகுது. ஸ்ப்ளிட்டும் ஆச்சு, அடுத்தது போனஸ் ஆனதுனால 76 காசில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது அதை வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ ஒன்ஸ் அகேன் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி தீபாவளி. நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க, எல்லோரும் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக தீபாவளியெல்லாம் செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.